ஓம் ஸ்ரீ மகாபரிவா பாதமே துணை. சரணாலய பக்தர்களுக்கு என்னுடைய இனிய காலை வணக்கங்கள். இன்றைக்கு ஆழ்வார்களுடைய பக்தியும் அவர்களுடைய தமிழ் தொண்டுங்கிற தலைப்பில் நாம பார்க்க இருக்கிறது திருமிழிசை ஆழ்வாரை பத்தி. இந்த முதலாம் 3 ஆழ்வார்கள், அவர்களை பற்றி நாம் மிக நன்றாக அனுபவித்தோம். அதற்கு அடுத்ததாக திருமிழிசை ஆழ்வார். இப்படித்தான் இந்த 12 ஆழ்வார்களுடைய வரிசை செல்லுகிறது. ஒவ்வொரு ஆழ்வாரையும் பகவான் பரந்தாமன் எப்படி கூடவே இருந்து ரட்சித்து வழிநடத்துகின்றான் என்பது மிக வியப்பான விஷயமாக இருக்கிறது. முதல் 3 ஆழ்வார்கள் அயோனிஜர்கள் என்று நான் சொன்னேன் அல்லவா? அயோனிஜர்கள்னா என்னன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணினேன். ஆனால் இவரோ, இந்த ஆழ்வார் நம்மை போல பிறந்தவர், யோனி வழியாக பிறந்தவர், நம்மை போல யோனி வழியாக பிறந்தவர். இவருடைய பிறப்பு சூக்ஷ்மமாக நமக்கு பல விஷயங்களை உணர்த்துகிறது. தொண்டை மண்டலமாகிய சென்னைக்கு அருகே உள்ள ஒரு சிற்றூர் திருமிழிசை. இந்த ஊரை சேர்ந்தவர் தான் இந்த திருமிழிசை ஆழ்வார். அதனால் ஊரின் பெயராலேயே திருமிழிசை ஆழ்வார் என்று அழைக்கப்படுகிறார். இந்த ஆழ்வார் முதல் ஆழ்வார்களினுடைய சமகாலத்தில் தான் வாழ்ந்திருக்கிறார். இந்த முதலாம் 3 ஆழ்வார்களுடன் இவருக்கு சத்சங்கம் இருந்ததாக சொல்லப்படுகிறது. இவர் பேயாழ்வாரினுடைய சீடரும் கூட, சீடர்னா டிசைபிள் என்றும் சொல்லுகிறார்கள். இவர் நாராயணனின் பெருமாளின் சுதர்சன சக்கரம், இந்த பஞ்ச ஆயுதங்கள்ல சொல்வா இல்லையா, மற்றவர்களுடைய அவதாரம் எப்படின்னு நான் சொல்லியிருந்தேன், என்ன அம்சமாக பிறந்தார்கள் என்று. இவர் சுதர்சன சக்கரத்தின் அம்சமாக அவதரித்தவர். இவர் தை மாதத்தில் சுக்லபக்ஷம் பிரதமையில் மக நட்சத்திரத்தில் அவதரித்ததாக சொல்லப்படுகிறது. இவருக்கு பக்திசாரர், மகிஷை பிரான் என்ற பல பெயர்களும் உண்டு. இந்த ஆழ்வாரினுடைய பிறப்பு மிக மிக சுவாரஸ்யமானது. அதை பார்க்கலாமா? பார்கவ முனிவருக்கு தேவலோக மங்கை கனகாங்கி என்பவளின் மூலமாக ஒரு டிஸ்டர்பன்ஸ், அதாவது கனகாங்கியின் காரணமாய் அவருக்கு தவம் கலைந்தது. அந்த பெண்ணினுடைய அழகில் அந்த பார்கவ முனிவர் மயங்கவே தவமும் தேவமும் கலந்தது. அவர்களுடைய கலப்பில் பிறந்ததுதான் இந்த ஒரு உயிர். பிறந்த வேளையிலே அது பிண்டமாக இருந்ததனால் கனகாங்கி ரொம்ப வருத்தப்பட்டு கொண்டு மனம் வெறுத்து அந்த பிண்டத்தை ஒரு புதரில் தூக்கி வீசிவிட்டு சென்று விடுகிறாள். இதை பார்த்த பரந்தாமன் விஷ்ணுபதி திருமகள் சகிதமாக அங்கே வந்து அந்த பிண்டத்தை தொடுகிறார். தொட்டவுடன் அந்த பிண்டத்திற்கு உயிர் வந்து அது ஒரு அழகான குழந்தையாக மாறுகிறது. நன்கு அழத் தொடங்குகிறது. அந்த குழந்தைக்கு எப்படி திருஞான சம்பந்தருக்கு மலைமகள் அம்பாள் பார்வதி தேவியார் எப்படி ஞானப்பால் அமுது ஊட்டினாளோ அதே போல இங்கு தாயார் திருமகள் இந்த குழந்தைக்கு அமுது ஊட்டி சாந்தப்படுத்துகிறாள் என்று பலவாறான செய்திகள் இருக்கிறது. பிள்ளை பேறு அற்ற, பிள்ளையை பிறக்காத, பிள்ளை பாக்கியம் இல்லாத திருவாளன் என்பவன் அந்த காலத்திலே தாழ்ந்த குலத்தன் என்று அழைக்கப்பட்டான். அவன் வரும் வழியில் அவன் கண்களில் படும்படியாக இந்த குழந்தையை வைத்துவிட்டு திருமகளும் விலகிச் சென்றார்கள். இந்த குழந்தைக்கு திருமாலின் கருணை
எக்கச்சக்கமாக இருந்ததுனால, அந்த வாத்சல்யம் கிடைத்ததுனால அந்த குழந்தையினுடைய பலவிதமான அது வளரும் போது செய்த சாகசங்கள் எல்லாம் முன்ஜென்ம வினையினுடைய நற்பயன் என்று சொல்லப்படுகிறது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் திருமழிசையாருடைய வாழ்வில் நடந்ததுதான் பெரிய அதிசயம். குழந்தை பேர் இல்லாத அந்த திருவாளன் என்பவன் பிரம்பு வெட்டுவதற்காக வந்தான். பிரம்பை வெட்டி எடுத்துக் கொண்டு வருவதற்காக வந்தவன் அந்த பிரம்பு பக்கத்திலே உள்ள புதரிலே இருந்து குழந்தை அருகுரல் கேட்டது. கேட்டவுடன் அதை விலக்கி பார்க்கிறான். குழந்தை, அழகான குழந்தை. அவனுக்கோ குழந்தை இல்லை. அந்த அழும் குழந்தையை கண்டு ஆச்சரியத்தோடு கையில் எடுத்துக் கொள்கிறான். இதோ இங்கே வரும் கிளிப்பிங், அதில் உள்ள பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக பிரம்பு இருந்த இடம். ஆனால் இப்பொழுது காலத்தின் கோலம் அல்லவா, எத்தனை நூற்றாண்டுகளுக்கு பிறகு இருக்கிறது, சற்றே மாறிவிட்டது. இந்த இடம் தற்பொழுது இந்த வீடியோ கிளிப்பிங்ல எப்படி இருக்கிறதோ அந்த மாதிரி தான் அமைந்திருக்கிறது. அந்த பிரம்பு புதர் இருந்த இடத்தில் ஒரு மண்டபத்தை எழுப்பி இவர்கள் அதை திருமழிசையார் மண்டபம் என்று அழைக்கிறார்கள். இது திருமழிசையாழ்வாரனுடைய அவதார ஸ்தலம். இப்பொழுது இந்த பூரா இருக்கிற அந்த மண்டபம் தான் அது. இந்த மண்டபத்தை சுத்தீர இருக்கிற இடங்கள் எல்லாமே கோவிலை சார்ந்தது தான். இந்த இடம் பூரா திருமழிசையாழ்வாரனுடைய அவதார ஸ்தலம். ஜெகநாத பெருமாள்னு ஆலயம் இருக்கு, இந்த ஆலயத்தை சேர்ந்தது. ஆனால் இதெல்லாம் ஆக்கிரமிப்பு அது இது இருக்குங்கிறா, என்னன்னு தெரியல. ஆனால் இந்த மண்டபம் வருஷத்துக்கு ஒரு முறை தான் அந்த ஆழ்வாரனுடைய அவதாரத்தின் நாளன்று திருநட்சத்திரத்தினன்று திறந்து பூஜைகள் செய்யப்படுகிறது. மற்றபடி இது பூட்டி தான் இருக்குது. அது தினமும் காலையில் மட்டும் யாரோ விளக்கேற்றுறான்னு சொல்லி விஷயம் கேள்விப்பட்டேன் கோவிலேருந்து. ஒவ்வொரு வருடமும் தை மாதத்தில் வரும் மக நட்சத்திரம் அவருடைய அவதார தினத்தில் அன்று இங்கு விசேஷங்களும் விழாக்களும் கொண்டாடப்படுகின்றன. இந்த செய்தியை எனக்கு ஜெகநாத பெருமாள் ஆலயம் சற்றே தொலைவில் இருக்கிறது. இந்த இடத்தை விட்டு சற்று தொலைவில் ஜெகநாத பெருமாளினுடைய ஆலயம் இருக்கிறது. அந்த ஆலயத்து பட்டாச்சாரியர்கள் எனக்கு சொன்னார்கள். அவர்கள் தான் நடத்தி வைக்கிறார்கள் இந்த வைபவத்தை அங்கே. சரி, நாம் கதையை தொடரலாம். திருவாளனுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆசையாக அந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு ஓடினான். சென்று அவனுடைய மனைவி பங்கையர் செல்வி என்று பெயர், அந்த பங்கையர் செல்வியிடம் கொடுத்தான். இந்த மாதிரி புதரிலே எனக்கு கிடைத்தது என்று சொல்லி. அவளுக்கு அளப்பரிய சந்தோஷம். இருவருக்கும் குழந்தை பாக்கியம் இல்லை, அருமையான குழந்தை ஒன்று கிடைத்திருக்கிறது என்றால் விடுவார்களா? மிக சந்தோஷமாக எடுத்து அந்த குழந்தையை வளர்க்கலானாள். இறைவனின் விளையாட்டை பாருங்கள். திருவாளனுக்கு பங்கையர் செல்விக்கும் குழந்தை செல்வம் இல்லை. பிரம்பு புதரில் கிடைந்த குழந்தையை எடுத்து ஆசையோடு வளர்க்கிறார்கள். ஆனால் சில காலத்திலேயே, இந்த குழந்தை வந்த சில காலத்திலேயே அவர்களுக்கு தனக்கென்று ஒரு ஆண் குழந்தை பிறக்கிறது. அதற்கு அவர்கள் கனிக்கண்ணன் என்று பெயர் வைக்கிறார்கள். அந்த கனிக்கண்ணன் திருமழிசையாருக்கு தம்பியாக அண்ணனும் தம்பியுமாக சேர்ந்து வளர்கிறார்கள். எவ்வளவு அருமையான விஷயம். திருமழிசையார் வந்து சேர்ந்த வேளை இவருக்கு ஒரு கனிக்கண்ணன் என்கின்ற தம்பியும் கிடைத்து விட்டான். திருமழிசையாரிடம் அந்த தவமும் தேவமும் எப்பொழுதும் வேலை செய்த வண்ணமே இருந்தது. பிண்டமாய் பிறந்து பெருமாளுடைய அனுகரத்தாய் முழு பிள்ளையாகி, பிறகு தாழ்ந்த குலத்தினவருக்கு வளர்ப்பு பிள்ளையாகி, வளரும் சமயம் நிறைய அற்புதங்களை எல்லாம் செய்கின்றார். முன்காலத்திலே சமணமும் பௌத்தமும் பெரிதாக வளர்ந்திருந்தது. திருமழிசையார் காலத்தில சமண மதம் பௌத்த மதம்லாம் ரொம்ப கோலோச்சி கொண்டிருந்தது. அந்த மதங்களினுடைய இறைப்பாடு வழிகளில் எல்லாம் கவரப்பட்டு சில காலம் சமண சிந்தனைகளோடும் பௌத்த சிந்தனைகளோடும் அலைந்து திரிந்தார் இந்த திருமழிசை ஆழ்வார்.
அந்த சமயம் அவருக்கு மனதிலே பூரண தெளிவு எதுவுமே இருந்திருக்கவில்லை. தான் தாழ்ந்த குலத்தைச் சேர்ந்தவன் என்கின்ற ஒரு மன அழுத்தம் எப்பொழுதுமே அவருக்கு இருந்து கொண்டே இருந்தது. அவ்வப்போது இந்த எண்ணம் அவரை அமுக்கிக் கொண்டே வந்தது. அந்த அழுத்தத்தை சாதாரணமான திறமைகளெல்லாம் வெல்ல முடியாது என்பதை உணர்ந்தார் திருமிழிசை ஆழ்வார். பெரும் திறமைகளை அடைந்து இந்த எண்ணத்தை நாம் வென்றுவிட வேண்டும் என்று நினைத்தார். அப்படி யந்திர, மந்திர, தந்திர ஆகிய 3 கலைகளையும் நன்கு கற்று மிக அருமையான தேர்ச்சியை பெற்றார். திருமிழிசையாருக்கும் பேயாழ்வாருக்கும் சந்திப்பு ஏற்படும் வரை இந்த சித்து விளையாட்டுகளில் எல்லாம் அவர் ரொம்ப பெருமிதம் கொண்டு மிக மும்முரமாகவே இருந்தார். ஆனால் பேயாழ்வாரினுடைய சீடனாகிய பிறகு கம்ப்ளீட்டா மாறி போயிட்டார். அப்படியே இறைவன் இவரை ஆட்கொண்டான். எல்லாவற்றையும் விட்டொழித்து திருமாலே தெய்வம், அவன் திருவடி ஒன்றே நாம் உய்யும் வழி என்பதை உணர்ந்து கொண்டு உலகுக்கும் உணர்த்துவதற்கு தயாராகி கொண்டார் திருமிழிசை ஆழ்வார். இவருடைய சித்து விளையாட்டுகளில் எல்லோரையும் ரொம்பவே கவர்ந்தது எது தெரியுமா? வயோதிகம், அதாவது வயசான முதுமை. அந்த வயோதிகம் என்ற முதுமையை வெற்றி கொண்டு ஒருவரை இளமையாக்குவது, அதாவது நித்திய யௌவனம் ஆக்குவது, அது இவருக்கு கைவந்த கலையாக இருந்தது. இதை பற்றி 2 சுவாரஸ்ய நிகழ்ச்சிகள் இருக்கிறது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் இன்சிடென்ட்ஸ் தட் ஹஸ் ஹேப்பன்ட் இன் ஹிஸ் லைஃப். பார்க்கலாமா? தனது வீட்டுக்கு தினமும் பால் கொடுத்து கொண்டிருந்தார் ஒரு மனிதர். அந்த பால் கொடுத்து கொண்டிருந்த மனிதர் வயதான காலத்தினால் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டுதான் பாலை கொடுத்து வந்தார் இவருக்கு. அந்த வயோதிகத்தில் கூட அவர் தன்னுடைய கடமையை வழுவாமல் செய்து இவருக்கு பால் சப்ளை பண்ணி கொண்டிருந்ததார். இவர் பார்த்தார், அவர் கஷ்டப்படுவதை பார்த்தார். நல்ல மனிதன் கஷ்டப்படுகிறானே என்று சொல்லி இந்த உடல் உபாதைகளை நீக்கும் பொருட்டு திருமிழிசை ஆழ்வார் தனக்கு தினமும் அவன் கொடுத்த பாலில் இருந்து ஒரு பகுதியை எடுத்து அந்த யௌவனத்துக்கு, நித்திய யௌவனத்துக்கு தேவையான குளிகையை அதனுடன் கலந்து, குளிகை என்றால் ஆங்கிலத்திலே பில்ஸ், மெடிசன், மாத்திரை என்று சொல்லுவோம் இல்லையா, அதை ஒன்றை கலந்து அவனை குடிக்க செய்து வந்தார். ஒரு மண்டல காலம் அவன் அதை குடித்துக் கொண்டு வந்தான் அந்த பால்காரன். மண்டலம் என்பது சிலருக்கு 45 நாட்கள் கணக்காகிறது, சில பேர் 48 நாட்கள் என்று சொல்கிறார்கள். ஆக ஒரு மண்டலத்துக்கு அந்த பால்காரனை குடிக்க செய்தார். 48 நாட்கள் கழிந்த பிறகு அந்த பால்காரனுடைய முதுமையும் தள்ளாமையும் நீங்கி போய் அவன் வாலிப முறுக்கினை திரும்ப பெற்றான். அவனை பார்த்து விட்டு ஊர் மக்களுக்கு ஒரே அதிசயம். அவர்கள் கண்ணே அவர்களாலே நம்ப முடியவில்லை. என்ன, பால் கொடுப்பவரா இப்படி ஆகிவிட்டார் என்று. திருமிழிசையாருக்கு வினோதமான பல அனுபவங்கள் ஏற்பட்டது. இதை பற்றி எல்லாம் நாம் வருகின்ற எபிசோடிலே பார்க்கலாம். இப்பொழுது நாம் அந்த ஆன்மீக அதிசயங்கள் பகுதிக்கு போய்விடலாம். இன்றைக்கு ஆன்மீக அதிசயத்தில் ஸ்ரீ பயரணீஸ்வரர் நறுமலர் பூங்குழல் நாயகி என்ற தெய்வங்களினுடைய திருக்கோவில், அரியலூர் என்ற ஊர், திருச்சிக்கு பக்கத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன், அரியலூர். அதனுடைய அருகே உடையார்பாளையத்தை சேர்ந்தது இந்த கோவில். நமது மகாபெரியவர் ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சாமிகள், மகா சுவாமிகள் அடிக்கடி அந்த கோவிலில் சென்று அதன் குளத்தில் உள்ளே, திருக்குளத்தின் உள்ளே நடுவே இருக்கின்ற நீராழி மண்டபத்தில் அமர்ந்து நிறைய தியானம் செய்வாராம். இந்த காண்டீப குளம், இந்த குளத்தின் பேர் காண்டீப குளம். இந்த காண்டீப குளம் ஸ்ரீ விநாயக பெருமானால் ஏற்படுத்தப்பட்டது என்று வரலாறு சொல்லுகிறது, கோவில் வரலாறு சொல்லுகிறது. இந்த குளத்தை சுற்றி வணங்கினாலே கங்கையை வணங்கிய பலனும் கைலாயத்துக்கு சென்று வணங்கிய பலனும் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. இந்த குளத்தின் உள்ளே தவளைகள் எல்லாம் குரலே எழுப்பாதாம். இந்த ஊரிலே பழைய காலத்துல ஒரு வணிகன் ஒருத்தன் இருந்தானாம். அந்த வணிகன்
அதிக வரி, அப்பெல்லாம் வரி செலுத்தி இருந்திருக்காங்க. தன்னோட கல்டிவேஷனுக்கெல்லாம் வரி எல்லா இடத்துலயும் இருந்திருக்கு. அந்த ஸ்டேஜுக்கு தகுந்த மாதிரி வரி விதிப்பது, வரி செலுத்துவது எல்லாம் இருந்துன்னு வந்திருக்கு. அதிக வரியால் என்ன செய்தான், மிளகு சாகுபடி பண்ணி கொண்டிருந்தான் அவன். அதை வெறும் பயிர்தான் சாகுபடி செய்கிறேன் என்று பொய் சொல்லி மிக மிக குறைவான வரியை செலுத்தி விட்டு வந்திருக்கிறான். அவன் வரியை செலுத்திவிட்டு வந்த பிறகு பார்க்கும்பொழுது அத்தனை மிளகு செடிகளும் பயிராக மாறிவிட்டிருந்தனவாம். இந்த தலத்திலே உள்ள சிவபெருமானினுடைய கோபத்துக்கு தான் ஆளாகி விட்டோமோ, அதனால்தான் இந்த பயிர்கள் எல்லாம் நாம் பொய் சொன்ன மாதிரியே இந்த மிளகு செடிகள் எல்லாம் பயிராக மாறிவிட்டன என்று பயந்து கோவிலை நோக்கி ஓடுகின்றான். இது பகவான் அளித்த தண்டனையாகிவிட்டதே என்று சொல்லி பகவானிடம் கதறுகிறான். மன்னித்து விடு இறைவா, நான் இனி இந்த மாதிரி அரசாங்கத்தை ஏமாற்ற மாட்டேன் என்று. அதன் வருந்தினதன் காரணமாக, குற்றத்தை அவன் உணர்ந்து கொண்டதன் காரணமாக அந்த குற்றம் பொறுத்து பகவான் அவனை மன்னித்தான். இவன் திரும்ப பழையபடி சென்று பார்த்ததும் பயிரெல்லாம் மிளகு செடிகளாக மாறியிருந்தன. அதற்கு உள்ள அந்த வரியை அவன் செலுத்தினதாக கதை சொல்லுகிறது. ஆகவே தான் இந்த ஈஸ்வரனுக்கு பயரணீஸ்வரர் என்ற பெயர் ஏற்பட்டது என்றும் சொல்லுகிறார்கள். யாருக்கேனும் பிரியப்பட்டீர்கள் என்றால் அப்பப்போது சமயம் இருந்தபோது திருச்சி பக்கத்துல தானே இருக்கு இந்த உடையார்பாளையம், சென்று தரிசித்து வந்து விடலாம். இத்துடன் இன்றைய எபிசோடை நான் நிறைவு செய்கிறேன். மீண்டும் அடுத்த வாரம் திருமிழிசையாரினுடைய என்னென்ன விதமான சித்து விளையாட்டுகள் எல்லாம் அவர் செய்தார் என்பதையும், அவருக்கு நாராயணன் எப்படி பக்தியை வசப்படுத்தி பக்தியின் மூலமாக தன்னுடைய சாநித்தியம் தான் அவனுடன் இருப்பதை எப்படி காட்டினார் என்பதையெல்லாம் பார்ப்போம். பொறுத்திருக்கவும். ஸ்ரீ மகாபெரிவா பாதமே துணை. ஜெய் ஜெய் சங்கர ஹர ஹர சங்கர, ஜெய் ஜெய் சங்கர ஹர ஹர சங்கர.